ஹாய் காய்ஸ், இன்றைக்கி செஸ்ட் ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கி செஸ்ட் அண்ட் பைசெப்ஸ் போடலான் இருக்கோம். ஜிம்மில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஜிம்முக்குள்ள வந்துட்டோம். திஸ் இஸ் மை ஜிம். நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். ஸோ நம்ம செஸ்ட் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது முக்கியம். அதனால் நான் இந்த 2 வேரியேஷனும் வார்ம் அப் பண்ணேன். வார்ம் அப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாகவே இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். இது ஒரு 4 செட் பண்ணேன். 4, 20, 50, 12 and 10. இன்றைக்கி நம்ம மெயினாக அப்பர் செஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் போடுறோம். அதனால தான் ஃபஸ்ட்டு இன்க்ளைனில் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி ஃபுல்லாக அப்பர் செஸ்ட் மெயின் பண்ணி போடுவோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒர்க் அவுட்டுக்கு நடுவில் தண்ணி குடிங்க. உடம்பு ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது இன்க்ளைன் ஃப்ளை போடணும். செகண்ட் ஒர்க் அவுட் நான் எப்போவுமே அதான் போடுவேன். ஒன்று இன்க்ளைன் ஃப்ளை போடுவேன், இல்லைனா ஃப்ளாட் பெஞ்ச் ஃப்ளை போடுவேன். அதுக்கடுத்து இன்க்ளைன் கேபிள் ஃப்ளை. இந்த ஒர்க் அவுட் போடும்போது நல்லா மசிலை ஸ்குவீஸ் பண்ணி பொறுமையாக போடணும். அப்போ தான் அப்பர் செஸ்ட் வந்து ஃபீல் ஆகும். இது ஒரு 3 செட்டு போட்டேன். 20, 15, 12 3 செட்டு. அதுக்கப்புறமா இதை சீட்டட் மெஷின் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் எங்கள் இதில் சொல்லுவாங்க. இது ஒரு 3 செட்டு 20, 50, 12 போட்டேன். ஒரு வழியாக செஸ்ட் ஒர்க் அவுட் முடிஞ்சு. இதுதான் பம்ப். இன்னைக்கு செஸ்டோட பம்பு. நெக்ஸ்ட் அப்படியே பைசெப்ஸ் ஒர்க் அவுட் போடலாம். அப்புறமா பைசெப்ஸ் பார்பல் கர்ல் ஒரு 20, 15, 12 3 செட் போட்டேன். எப்பவுமே ஒர்க் அவுட் போடும்போது எந்த ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணி மசிலை ஃபீல் பண்ணி போடணும். இப்போ தான் அதோட நான் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் அந்த ஒர்க் அவுட். இல்லைன்னா சும்மா போட்டுட்டு இருக்கிறதால வேலை இல்லை. அது முடித்ததுக்கப்புறமா கான்சன்ட்ரேஷன் கேர்ள் ஒரு 3 செட் போடணும். 15. இது எல்லாத்தையும் முடித்ததுக்கப்புறமா பைசெப்ஸோட பம்ப் இப்படி தான் இருந்துச்சு. செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. போஸ் பண்ணி பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் இந்த 2 ஒர்க் அவுட் தான் பைசெப்ஸுக்கு போட்டேன். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்துடும். இப்போது ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் வளமையாக என்ன ப்ரோட்டீன் இன்டேக் தான். அதனால் என்கிட்ட இருக்குது 100 isolate. இதுக்கப்புறம் creatine, of course.
மசிலில் வாட்டர் ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். creating and mix together. வேணும்னா நீங்கள் டேஸ்ட்டுக்கு பனானா ஆட் பண்ணலாம். நான் பனானா இன்னும் வாங்கலை, அதனால் இன்றைக்கி ராவா அப்படி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படியே பிடிச்சிருவோம். அப்புறம் இதுக்கப்புறமாவும் நான் ஃபிட்னஸ் வீடியோ போட்டுட்ருப்பேன். அப்புறம் என்னோடய டயட் பிளான்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்டே டியூன்ட். பாய்.